Infy. Yeah. சுற்றி அதுக்குள்ள இருக்கு. நான் கதைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? கதைக்கிறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. கதைக்கிறது கேக்குதா?
கிளியரா கேக்குதா? ரைட். கூட்டி கூட்டி கூடாச்சி குறைச்சி என்ன பிரச்சனை உங்க? ஓகே. அப்ப நிறைய பேர் கிராஃபிக்கல் மெத்தட் கேட்டிருந்தாங்க. சோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அத பாப்போம் என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க கிராஃபிக்கல் மெத்தட். அதுதானே போர்டு உங்களுக்கு. சரியா? கிராஃபிக்கல் மெத்தட் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் படிக்கல. இப்ப x1 இது x2 சரியா? x1 இது x2 x அச்சு y அச்சு நம்ம வரைவு வரைவோம். அதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். உங்களுக்கு அந்த லைன் ப்ரோக்ராம்ல கன்ஸ்ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரெயினை வச்சு எப்படி ஒரு வரைவு வரைஞ்சு காட்டுன்றது தான் இந்த கிராஃபிக்கல் மெத்தட் சொல்றது. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்ப அதுக்கு முன்னுக்கு 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் எழுதுற நேரம் தெரியும். பெரிது சிறிது பெரிதும் சிறிது சமன் அந்த குறியீடு நம்ம போட்டிருந்தோம். ஞாபகத்துக்கு தான் இந்த குறியீடு கன்ஸ்ட்ரெயின் லைன் ப்ரோக்ராம் எழுதுற நேரம் கன்ஸ்ட்ரெயின் எழுதுற நேரம் இந்த குறியீடுகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே? அந்த குறியீட்டை வச்சுதான் எந்த பக்கம் பிளெக்சிபிள் அதாவது எந்த பக்கம் பிசிபிளான ரீஜன் பிசிபிள் இல்லாத ரீஜன்ன்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இதுல. இப்ப பாருங்க உங்களுக்கு குறியீடு வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த வாய் திறந்தமாய் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இத நம்ம பிசிபிள் ரீஜன் சொல்லுவோம். அதாவது உள்பக்கம். இது இந்த உள்பக்கம் நம்ம பிசிபிள் ரீஜன் சொல்லுவோம். கிளியரா? அது யாருக்காவது பிரச்சனை இருக்காது. உங்களோட அந்த குறியீடு கன்ஸ்ட்ரெயின் குறியீடு வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிசிபிள் ரீஜன் வந்து உள்ளுக்கு இருக்க பக்கம் தான் சொல்லுவோம். சரியா? இதுவே உங்களோட இந்த குறியீடு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா பிசிபிள் ரீஜன் வந்து அவுட் சைடு இருக்குதுன்னு அர்த்தம். வெளிப்பக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது மத்த பக்கம் இருந்துச்சுன்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வெளிப்பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். பிசிபிள் ஏரியா அதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே? இதுவே சமன் ஈக்குவலா இருந்தா இந்த கோட சொல்றது. கிளியரா? அது அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கதைக்கிறது எனக்கு கேக்குது இல்ல. நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே உங்களுக்கு? யாருக்கும் பிரச்சனை இல்லையே? பதில் சொன்னாதான் எனக்கும் தெரியும். வெயிட் நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்க மாட்டேன். இப்ப சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேக்குது இல்ல. உங்க வால்யூம் ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே சரியா?
அப்ப இப்ப உங்களுக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு இப்ப லைன் ப்ரோக்ராம் எழுதுற நேரம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்திருப்பாங்க தானே. ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் பார்ப்போம். z சமன் இது இல்ல கொஞ்சம் பாரு. சரியா, உதாரணம் ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. z சமன் 5x1 8x1 sorry 8x2 சரியா. அதுக்கு பிறகு போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரெண்டு இது இருக்கு, கன்ஸ்ட்ரெயின் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து 5x1 பிளஸ் 5x2 குறியீடு இந்த பக்கம் 25 பாக்குற மாதிரி உண்டு. சரியா, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. டூ எக்ஸ் 1 4x2 குறியீடு இந்த பக்கம் பாக்குற மாதிரி 16. ஓகே, அப்ப இதுல நம்ம டிசிஷன் எப்படி எழுதுவோம்? x1 x2 0. இது நான் உங்களுக்கு 4 ஸ்டெப் வர விஷயம் சொன்னேன். அதுல இருக்கதான் முதலாவது இது z, அப்புறம் உங்களுக்கு ரெண்டு விஷயம் கொடுத்திருப்பாங்க, அடுத்தது இது. ஓகே, இப்ப இதுல கன்ஸ்ட்ரெயின் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஒரு வரைவு வரைகிறேன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை கூறு வேணும்? ரெண்டு கூறு வேணும் தானே. ஒன்று y ஆக்சிஸ், இப்ப இந்த வரைவு வரைய ரெண்டு இது வேணும். என்ன, இதுல இந்த ஒரு கோடு வரைய எங்களுக்கு ரெண்டு இலக்கம் வேணும். எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளா இதுக்கு சொல்றேன், ஒரு ரெண்டு கூறு வேணும். இப்ப இந்த ரெண்டு கூறையும் கண்டுபிடிக்கிறது தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நாங்க. இந்த வரைவு இப்ப கிராஃபிக்கல் மெத்தட் சொல்றது இந்த வரைவு, இந்த கன்ஸ்ட்ரெயினை வச்சு இன்னொரு வரைவு உங்களுக்கு வரைஞ்சு காட்டணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கணக்கு மேக்ஸிமேஷன் கணக்கா மினிமைசேஷனை பத்தி பேசுறாங்களான்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமைசேஷன் கணக்கு ஒன்று தான் சொல்றேன். ஓகே, சரி, இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு இந்த இதை எழுதி கொள்ளுங்க. z சமன் 5x1 பிளஸ் 8x2. அது கீழே எழுதி கொள்ளுங்க 5x1 பிளஸ் 5x2 குறியீடு போட்டு 25 and 2x1 சக 4x வர்க்கம் குறியீடு அதே பக்கம் போட்டு 16, x1 x2 இந்த பக்கம் போட்டு 0. ஓகே, இப்ப இதுல இப்ப நம்ம குறியீடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, சரியா, இப்ப முதலாவது நீங்க பேசுறது எனக்கு விளங்க மாட்டேங்குது. நான் கலைக்கிறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நான் கதைக்கிறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? போட்டிருக்கிறீங்க போர்டு எனக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல விளங்கல. நீங்க போர்டு ஸ்கிரீன் என்னைய பின் பண்ணுவீங்க. என்னைய பின் பண்ணுங்க. திரும்பி நம்ம போட்டிருக்காங்களே. ஓகே மிஸ், தேங்க்யூ. ஒன் மினிட், கொஞ்சம் இருங்க வரேன்.
இப்ப இதுல நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இது ரெண்டு இதுதான். இப்ப y 5x டவுன் இருக்குது, இங்கன்னா 2x டவுன் கொடுத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஒரு வரைவு வரைகிறேன்னு சொன்னா 2 இது வேணும். என்ன இப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இப்ப மூலக்கூறு ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இப்ப x1 வந்து 0 இருந்தா, இப்ப ஃபர்ஸ்ட் இதை நான் இங்க அழிக்கிறேன். சரியா? இந்த 5x1ல முதலாவது கூறு கண்டுபிடிக்கிறதுக்கு x1 x2ன்னு 2 இருக்கு. சரியா? இப்ப x1 வந்து 0 இருந்தா, இப்ப 0 இருந்தா கூறு 2 எப்படி எழுதுறதுன்னு பார்த்தா, இப்ப இந்த 5 தர x1 என்ற இடத்துல என்ன நம்ம போடுவோம்? இப்ப நான் x1 என்னதான் எடுக்கிறேன்? 0 எடுக்கிறேன். சோ 0 போடுறேன். தக y x வர்க்கம் சமன் 25. இப்ப என்ன செய்தேன்னா, முதலாவது இப்ப எனக்கு ஒரு 2 பெருமதி எடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு இதுல ஒரு பெருமதி இதை கண்டுபிடிச்சாதான் எனக்கு மத்த பெருமதியை கண்டுபிடிக்க முடியும். அப்ப முதலாவது நான் இந்த எக்ஸ் பண்ண 0 எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் பண்ண 0 எடுக்கிற நேரத்துல அப்ப எனக்கு இந்த எக்ஸ் வர்க்கத்தின் x2 பெருமதியை கண்டுபிடிக்கலாம் தானே. இப்ப x2 பெருமதி எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போம். x2 பெருமதி எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 5. 5x வர்க்கம் 5 தர 0 0. அப்ப 5x வர்க்கம் 25. அப்ப இங்க தர இருக்குன்னு அர்த்தம். அப்ப x1 அங்கிட்டு போனேன்னு சொன்னா சமனுக்கு அங்கிட்டால போனா என்ன நடக்கும்? பிரிப்படும். 25 5ஆல பிரிச்சா அப்ப x வர்க்கத்துல பெருமதி எவ்வளவு? பெருமதி எவ்வளவு? 5. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம 2 கூறு எழுதுவோம் தானே. இதுல முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதை நம்ம x1ன்னு குறிப்போம், இதை x2ன்னு சொல்லி குறிப்போம். அப்ப இப்ப நான் எதிர பெருமதி என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? எதனுடைய கண்டுபிடிச்சிட்டேன்? x2 கண்டுபிடிச்சிட்டேன் தானே. அப்ப x1 0, x2 5. இது ஃபர்ஸ்ட் கூறு. இது விளங்கிச்சா? யாருக்காவது இது பிரச்சனையா இருக்கா? யாருக்காவது பிரச்சனையா இருக்காது? இதுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் 2 கொடுக்குறாங்க. ஒன்னு z கொடுப்பாங்க, அப்புறம் இப்படி 2 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ல நான் வரைவு வரைகிறதுக்கு 2 மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கணும். அப்ப முதலாவது மூலக்கூறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கன்ஸ்ட்ரெயின்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்? இப்ப கன்ஸ்ட்ரெயின் சொன்னது என்ன? ஒரு வரைவு வரைகிறதுக்கு 2 விஷயம் எனக்கு தேவை தானே. அப்ப இந்த 0 ஃபர்ஸ்ட் இதை நான் x1ஆவும் அடுத்தது x2ஆவும் எடுக்கிறேன். அப்ப இந்த சமன்பாட்டுல நான் x2 பெருமதியை காண எனக்கு x1 ஒரு பெருமதி வேணும். என்ன? அப்ப அதை நான் 0 எடுக்கிற நேரத்துல எனக்கு x2 பெருமதி எவ்வளவு வருதுன்னு சொன்னா இங்க 5 வந்திருக்கு. என்ன செய்தேன்? அந்த x1 என்ற இடத்துல 0 போட்டுட்டு அந்த சமன்பாடை செய்த உடனே எனக்கு இங்க x வர்க்கத்துல பெருமதி 5ன்னு வந்துச்சு. இப்ப அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்? x2. அப்ப x2 0 இருக்கிற நேரம் எனக்கு என்ன பிரைஸ் வரும்? என்ன மூலக்கூறு 2 வரும்? சரி சொல்லுங்க பாப்போம். என்ன மூலக்கூறு வரும்? இங்க 0 போட்டுட்டு x1 பெருமதியை காணுங்க. எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சு? உங்களுக்கு போட்ட ஆன்சர் என்ன? 5
0 ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் வந்துச்சா? அது செஞ்சோ என்ன பண்ணிடுவாங்க ஓடிட்டானா ஓப்பாய் வயிறுண்டு போ ஒரு பேப்பர் வேணாம் பண்ணி கொடுப்போம்
சாரி இங்க சிக்னல் இஷ்யூவா இருக்கு அதனால தான். சரியா, அப்ப நம்ம முதல்ல என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் போட்டு அதுல உங்களுக்கு x1 இருக்கிற நேரம் எவ்வளவு, x0 இருக்கிற நேரம் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப செகண்டா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தேன், அப்ப அந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு அதே மாதிரி காணுங்க பாப்போம். செகண்ட் என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தேன், என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தேன், 2x 1 பிளஸ் 4x வர்க்கம் 16. எத்தனை கொடுத்தேன் செகண்டா? ஓகேயா, அப்ப அதை காணுங்க பாப்போம். இப்ப இதுக்கும் நம்ம என்ன செய்வோம், x1 வந்து பூஜ்ஜியமா இருக்கிற நேரத்துல x1 நான் பூஜ்ஜியமா எடுக்கிறேன். அப்ப x1 பூஜ்ஜியமா எடுத்தா அப்ப 2 0 சக 4 x வர்க்கம் சமன் 16. சரியா, இப்ப சமன்பாடு தானே, சமன்பாடு போட்டதான் நமக்கு செய்யலாம் இங்க. அப்ப செய்தீங்கன்னு சொன்னா 0 0 அப்ப 4 வர்க்கம் 16. இங்க என்ன தர, அப்ப அங்கிட்டு போனா பிரிப்படும். அப்ப x வர்க்கத்தின் பெருமதி எவ்வளவு, பிரிச்சா x2 பெருமதி எவ்வளவு 4. அப்ப 0 x2 தானே கண்டுபிடிச்சோம், அப்ப இங்க 4. ஓகேயா, இது ஒன்று. அடுத்தது அடுத்தது என்னது, x2 கண்டுபிடிக்கணும். அப்ப x2 கண்டுபிடிக்கிறேன்னா என்னது, அதே தான் 2. இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறது வந்து இப்ப இது x2 நான் பூஜ்ஜியமா எடுக்கிறேன். அப்ப x1 சக 4 x2 இப்ப என்னது 0 தர 16. கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வரும், எவ்வளவு வரும், எவ்வளவு வரும், 2x 1 சக சாரி சமன் 16. அப்ப x1 2 அங்கிட்டு போனா பிரிப்படும், பிரிச்சா 2. அப்ப x1 சமன் 8. ஓகேயா, அப்ப இதனுடைய பெருமதி என்னது 8 0. இப்ப நான் ஒரு வரைவு வரைகிறதுக்கான 4 இதுவும் எடுத்துட்டு இருந்தேனே, முதல் சமன்பாடை வச்சு 2 எடுத்திருக்கேன், இரண்டாவது சமன்பாடை வச்சு நான் 2 எடுத்திருக்கிறேன். ஓகேயா, இது யாருக்காவது எடுத்தது பிரச்சனையா, எடுத்தது யாருக்கும் விளங்காம இருக்கா, நீங்க கதைச்சாதான் எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியும். எடுத்தது யாருக்காவது பிரச்சனை இருக்கா, திருப்பூர் தரம் சொல்லுங்க, விளங்கல, திருப்பூர் தரம் சொல்லுங்க. ஓகே சரியா. இப்ப நான் இதுகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன், வரைவு வரைய போறேன். இப்ப வரைவு வரைகிறதுக்கு இதை நான் அழிக்கிறேன். சரியா, நான் அழிக்கிறேன். முதலாவது சரியா, நான் 4 கூறு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இப்ப முதலாவது இதுல என்ன எடுத்தேன், 5 வரைவு போட்டு போடுங்க. இதுல உங்களுக்கு தெரியும், இப்ப எனக்கு வந்துச்சு முதலாவது என்ன வந்துச்சு, 0வும் 5ம் 0 தானே வந்துச்சு, 0வும் 5ம் 0 தான் வந்துச்சு முதலாவது இதுல. ரெண்டாவது இதுல எனக்கு என்ன வந்துச்சு, 0 4ம், அடுத்தது என்ன வந்துச்சு 0 8ம் 0ம். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் இது இப்ப நான் இதை நான் எடுக்கிறேன் வந்து எதுப்படி கொண்டு போவோம், 1 2 3 கொண்டு போலாம் தானே உங்களுக்கு. அப்ப இங்க 1 2 3 போட்டு வரைவு வரைங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்க நீங்க 1
2 3 4 5 6 7 8 9. இப்ப உங்களுக்கு இங்க வந்திருக்க இதுகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கொடுங்க. உங்களுக்கு வரைபுத்தாள் அங்க தருவாங்க, இல்லாட்டி வரைபுத்தாள் கொண்டு போக இல்லாத அங்க தருவாங்க. சரியா? அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கிற பெருமானத்துக்கு ஏத்த மாதிரி இங்க நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு இது டிரெக்டா 8 தானே, அதனால டிரெக்டா எடுக்கிறேன். நான் டிரெக்டா உங்களுக்கு நான் இங்க எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க. முதலாவது வந்து 0. முதலாவது 0 இருக்கிற நேரம் 5 தானே. அப்ப 0 இருக்கிற நேரம் 5னா இங்கன 0 இருக்கிற நேரம் 5 x1. சரியா? அடுத்தது என்னது? 5 0 இருக்கிற நேரம் 5 0 இருக்கிற நேரம். இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வரைவு வரைகிறேன். ஓகேயா? அடுத்தது 0 இருக்கிற நேரம் 4. 0 இருக்கிற நேரம் 4. அடுத்தது 8 0 இருக்கிற நேரம் 8 0 இருக்கிற நேரம். இது யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் வரைஞ்சது, நான் முதல்ல என்ன செஞ்ச, மூலக்கூறுகளை எடுத்துக்கிட்டேன். அந்த எடுத்த மூலக்கூறுகளை வச்சு நான் இந்த வரைவை வரைகிறேன். ஓகேயா? வரைஞ்சதுக்கு பிறகு இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப சொல்லுங்க, இதுல எனக்கு பொதுவா இருக்கிற விஷயம் என்னது? பொதுவான பகுதி என்னது? எது பொதுவான பகுதி? பொதுவான பகுதியை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த ரீஜன் இருக்கு தானே, அதாவது கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ல வந்து எந்த பக்கம் குறியீடு இருந்துச்சு? குறியீடு எந்த பக்கம் நான் கொடுத்திருந்தேன்? இந்த பக்கம் தானே கொடுத்திருந்தேன். அந்த பக்கம் தானே கொடுத்திருந்தேன். அப்ப அந்த ரெண்டு, இப்ப உங்களுக்கு நீங்க கன்ஸ்ட்ரெயின் எடுக்கிற அந்த இந்த கூறுகள் எடுக்கிற அந்த ரெண்டு இதுவும் எந்த குறியீடை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சரியா? அந்த குறியீடு இப்ப இந்த பக்கமா இருந்தா உங்களுக்கு ஃபெசிபிள் ஏரியா வந்து எங்கிட்ட வரும்னு சொன்னேன்னா, எந்த ஏரியா பக்கம் வரும்? உட்புறமா வெளிப்புறமா? உட்புறமா வெளிப்புறமா? உள்ளுக்கு தானே, உள் பக்கம் வரும். சரியா? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? இந்த கூறுகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வரைவை வரையணும். வரைவை வரைஞ்சதுக்கு பிறகு அந்த ஏரியா வெளியவா உள்ளேயான்றதை பார்த்துக்கொள்ளணும். அப்ப அதை எப்படி பாப்பீங்க? உங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த குறியீடை வச்சு பாப்பீங்க. அப்ப உங்களுக்கு குறியீடு நான் இந்த பக்கம் கொடுத்துருந்தா, அப்படியா இருந்தா நான் என்ன சொன்னேன்? உட்புறம்னு சொல்லி சொன்னேன். உட்புறம்னு பாட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? இந்த ரெண்டு இதுக்குமே பொதுவான பகுதி, ரெண்டுக்கும் பொது, இது வந்து ரெண்டுக்கும் பொதுவான பகுதியா? பொதுவான பகுதியா? நீங்க பேசுனதான் எனக்கும் வேலைங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? ஏன் நீங்க மௌனம் விரதமா எல்லாரும்? குரூப்ல கதைக்கிறீங்க தானே? கிளாஸ் போட்டா ஏன் கதைக்கிறீங்க இல்ல? நீங்களும் சேர்ந்து கதைச்சாதான் எனக்கு தெரியும் புரியுதா இல்லையான்னு. ஓகேயா? அப்ப இது ரெண்டுக்குமே பொதுவான பகுதி என்ன பகுதி? இந்த பகுதி தானே ஃபுல்லா. இந்த பகுதி ஃபுல்லாவே பொதுவான பகுதி தானே. இதுக்கும் இந்த பக்கம் உள்ள வருது, இந்த போற இதுக்கும் இந்த பக்கம் உள்ள வருது. அப்ப ரெண்டுக்கும் பொதுவான பகுதி என்னன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா, குறியீடு போட்டுக்கொள்ளுங்க. ஏ, இதை நான் ஏயா எடுக்கிறேன், இங்க பியா எடுக்கிறேன், இதை நான் சியா எடுக்கிறேன். ஓகேயா? எடுத்ததுக்கு பிறகு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, முதலாவது ஏ சமன், இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏ சமன் குறியீடு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல எனக்கு அந்த ரெண்டு கூறுகளையும் சொல்லுங்க பாப்போம். என்ன கூறு வரும்? 0 இங்க என்னது? மெசேஜ் போடுறீங்க. என்ன குறியீடு? இந்த கூறுகளை எடுத்துட்டு இங்க நீங்க என்ன செய்றீங்க? இந்த குறியீடுகளை இங்க மார்க் பண்ணிக்கொள்றீங்க. இதை ஏன்னு சொல்லி பொதுவா எடுக்கிற பகுதி. நீங்க பொதுவா ஒரு பகுதி எடுத்துட்டு அந்த பகுதியை இங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க ஒரு பகுதியா, இங்க ஒரு பகுதியா, இங்க ஒரு பகுதியா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க ஏ, இங்க பி, இங்க சின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். மார்க் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு Z வர்க்கம் என்ன வந்துச்சு? Z நான் என்ன கொடுத்திருந்தேன்? 5x 1 சக 8x 2.
கொடுத்திருந்தேன் தானே கொடுத்திருந்தேன் தானே. அப்ப ஏய வந்து நான் எடுக்கிறேன் 5 தர 0 இருக்கிற நேரம் சக 8 எவ்வளவு வந்துச்சு? முத கூறு கண்டுபிடிங்க. இப்ப ஏடுக்கான கூடு என்னது? முத 0 4 0 4. அப்ப ஏக்கான கூறு விளங்கு தானே. இப்ப இது ஏ, இந்த ஏ இங்க இருக்குதுன்னா இது எதுல இருக்குது? இந்த 0லயும் இந்த 4லயும் இருக்குது. இது விளங்கிச்சா? அதுதான் இங்க போட்டிருக்கேன். எக்ஸுக்கு 1 பதிலா 0 4 எடுத்துட்டோம் தானே. இது நான் x1 சொன்னேன், இது x2 சொல்லி சொன்னேன். அப்ப x1 பெருமதி எவ்வளவு? 0. x2 பெருமதி எவ்வளவு? 4. அப்ப போட்டு இந்த சமன்பாடு நான் செய்யறேன். செஞ்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? எலும்பான அளவு சொல்லுங்க. மெசேஜ் போடாதீங்க, எனக்கு மெசேஜ் பார்க்கலாது. என்ன ஆன்சர் வரும்? 5 8 4 32. பி. பிக்கான கூறு சொல்லுங்க பாவம். பிக்கான கூறு என்னது? நீங்க ஒழுங்கா வரைஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கா வரும். நான் இதுல இதா வரைஞ்சிருக்கிறனால தான் எனக்கு ஒழுங்கா எடுக்க முடியுது இல்ல. இப்ப நீங்க பிய நீங்க கணக்கா வரைஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வந்துச்சு? 2 இங்க எவ்வளவு வருது? நீங்க கணக்கா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு கணக்கா வரும். 5 மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதான் வந்துச்சு. சரியா? அத நீங்க போட்டுக்கொள்ளுங்க. 5 தர 2 சக 8 தர 5 செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 38ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? அதுக்கு பிறகு சி. ஏ கண்டுபிடிச்சிட்டேன், பி கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்தது சி. சிக்கும் அதே தான். என்ன கூறு வந்துச்சு? 0 5. 5 தானே இங்க இருக்குது. 0ல 5. 0ல 5ன்னு சொன்ன 5 தர 5 சக 8 0. இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 25ன்னு ஆன்சர் வரும். செய்ததுக்கு பிறகு பாருங்க. இப்ப நான் இது என்ன கணக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு? மேக்சிமைசேஷன் கணக்குன்னு தானே சொன்னேன். அப்ப மேக்சிமைசேஷன் கணக்குன்னு சொன்னா இது 3ல எது பெருசு? எனக்கு 38. இந்த 3 பெருமதியில எந்த பெருமதி எனக்கு பெருசா வந்துச்சு? 38. அப்ப Z நான் 38ன்னு எடுக்கிறேன். x1 எவ்வளவு? x1 எவ்வளவு? x1 பெருமதி எவ்வளவு? எவ்வளவு? 38ல x1 பெருமதி எவ்வளவு? 2. x2 பெருமதி எவ்வளவு? 3.5. இது 5ல 3.5. இங்க 3.5 மாதிரி தானே வரும். ஓகேயா? இதை என்ன செய்றீங்கன்னு சொன்னா முதல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் 2 கொடுப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் 2 வச்சு நீங்க மூலக்கூறு 2 எடுக்கணும். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப x சமன் சொல்லுவோமே. இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு என்ன வந்திருந்துச்சு? 5x1 சக 5x2. குறியீடு பாக்குறீங்க, இந்த பக்கம் போட்டிருக்கணும். இப்ப நான் குறியீடு முதல்ல என்ன பக்கம் சொல்லியிருந்தேன், அந்த பக்கத்தை பாக்குறீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க? என்ன 25 போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க? அடுத்து இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் நான் கொடுத்திருந்தேன். ஏன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும். 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு 4 இதை எடுக்க முடியும். 4 கூறு எடுக்க முடியும். அப்ப 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிப்பா தருவாங்க. 2x1 எவ்வளவு சொல்லி அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன்? 4x வர்க்கமா? 4x வர்க்கம் 16ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல நான் முதலாவது என்ன செய்யறேன்? முதல்ல ஃபர்ஸ்ட் இதை நான் பாக்குறேன். இந்த சமன்பாடு எடுத்துக்கொள்றேன். இந்த சமன்பாடு எடுத்துட்டு x1க்கு எவ்வளவு x1 0 வச்சு x2 பெருமதியை முதல்ல காண்றேன். x2 0 வச்சு x1 பெருமதியை காண்றேன். அப்ப எனக்கு 2 கூறு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 4 கூறு வரும். முதல்ல இங்க முன்னுக்கு எங்களுக்கு என்னென்ன வந்துச்சு? என்னென்ன வந்துச்சு? 0 5 அடுத்தது 5 0ன்னு நான் 2 கூறு எடுத்துக்கிட்டேன். சரியா? 5 0.
இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், இந்த x1 முதல்ல பூஜ்ஜியமா வச்சு எடுத்தேன், அப்புறம் x2 பூஜ்ஜியமா வச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அப்புறம் ஓகே, அடுத்ததா ஒரு இது கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரெயினையும் நான் x1 பூஜ்ஜியமாவும் x2 பூஜ்ஜியமாவும் வச்சு 2 கன்ஸ்ட்ரெயின் எடுத்தேன். 2 கன்ஸ்ட்ரெயின் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன், 1 0 4. அடுத்தது என்ன செஞ்சேன், 8 0. இதை நான் என்ன செஞ்சேன், வரைபுல மார்க் பண்ணேன். அடுத்தது நான் என்ன செஞ்சேன், வரைபுல மார்க் பண்ணேன். வரைபுல மார்க் பண்ணிட்டு இது ரெண்டு இப்ப இந்த அடையாளம், அதாவது எனக்கு கொடுத்திருந்த இந்த 2 கன்ஸ்ட்ரெயினும் வந்து எந்த அடையாளம் கொடுத்திருக்காங்க, பிசிபிள் ஏரியா எந்த பக்கம் தாக்கத்தை செலுத்துதுன்றத பாக்குறதுக்காக வேண்டி எந்த அடையாளம் கொடுத்திருக்காங்கன்றத நான் பாத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு இந்த அடையாளம் கொடுத்திருக்கு. இந்த அடையாளம் கொடுத்திருந்தா நான் என்ன செஞ்சேன், உள்ளுக்கு போற பக்கம்னு சொன்னேன். உள்ளுக்கு போற பக்கத்திலையும் இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி எடுக்கணும். அந்த பொதுவான பகுதி தான் இந்த பகுதி. சரியா, இந்த பகுதி. இப்ப இந்த பகுதியை எடுத்துட்டு நான் என்ன செய்தேன், இங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க், அதாவது இங்க வெட்டுற ஸ்டார்டிங் துண்டுல ஒரு மார்க், இங்க ரெண்டு சந்திக்கிற புள்ளியில ஒரு மார்க், அது முடிகிற புள்ளியில ஒரு மார்க்க நான் வைக்கிறேன். அதான் இங்க நான் A B Cன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். போட்டுக்கிட்டு நான் என்ன செய்றேன், இதுகளோட கன்ஸ்ட்ரெயினை பாக்குறேன். இதுகளோட கன்ஸ்ட்ரெயினை பார்த்தா முதலாவது எனக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின் வந்துருந்துச்சு, ஏக்கு உரிய கன்ஸ்ட்ரெயின் என்ன வந்துருந்துச்சு, அதாவது மூலக்கூறு என்ன வந்துருந்துச்சு எனக்கு, 0 4. 0 4. நீங்க வரைபடத்துல ஒழுங்கா செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கா அமௌண்ட் வரும். எனக்கு நான் இப்ப இந்த வைபோர்ட்ல செய்யறதுனால தான் அப்படி வருது. 0 4 வந்துருச்சு. அடுத்தது என்ன வந்துருச்சு எனக்கு, பிக்கு என்ன வந்துருச்சு, பிக்கு 2. இங்க என்னதா, இங்க 2. அடுத்தது என்ன வந்துருச்சு, 3.5 மாதிரி வந்துருச்சு. இங்க 3.5 மாதிரி தானே வந்துருச்சு, 3.5 மாதிரி வந்துருச்சு. அப்புறம் சிக்கு என்ன வந்துருச்சு, சிக்கு 0 சிக்கு என்ன வந்துருந்துச்சு, 5 0 5 0 வந்துருச்சு. இந்த வந்ததுகளை நான் இது என்ன சொன்னேன், இந்த 2 கூறுல முதலாவது இருக்கிறது வந்து நான் x1 சொன்னேன், இது x2 சொன்னேன். அப்ப x1 சொல்ற இடத்துல அந்த 0த்தையும் x2 சொல்ற இடத்துல 4ஐயும் போட்டு தனித்தனியா ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோன்னு கண்டுகிட்டதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், மேக்சிமேஷன் தானே சொல்லியிருந்தேன். அப்ப மேக்சிமேஷன் சொல்றது ஆகக்கூடிய பெருமதி. அந்த 3ல ஏபிசி வந்த 3லயும் ஆகக்கூடிய பெருமதி, எனக்கு ஆகக்கூடிய பெருமதி எவ்வளவு வந்துருந்துச்சு, 38 வந்துருச்சு. அந்த 38க்குரிய சமன்பாடை எடுத்துக்கிட்டேன். அந்த சமன்பாடுல நான் z 38 ஆகவும், x1 சொல்றது என்னது, x1க்கு ஒரு பெருமதி வந்துருந்துச்சு தானே, அந்த x1 பெருமதியையும் x2 பெருமதியும் எடுத்துக்கிட்டேன். கிளியரா, யாருக்காவது டவுட் இருக்கா, விளங்காம இருக்கா யாருக்காவது, இன்னொரு கணக்கு தார செய்யுங்க பாப்போம், பேசுங்க. செகண்ட் கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. z 80 x1 சக 180 x2. ஓகேயா, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. 4 x1 சக 2 x2 60ன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் போட்டுக்கொள்ளுங்க. x1 சக 3 x2 60. 5 minutes தரேன், செய்யுங்க பாப்போம் டக்குன்னு.
சரியா? ஓகேயா? ஓகே, நான் முதலாவது என்ன சொல்லியிருந்தேன்? முதலாவது கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தேன்? 4x 1 சக 2x 2 60. அப்ப இதுக்கு என்ன கூறு வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? யாராவது விஷான் என்ன வந்துச்சு? அது சொல்றீங்களே இல்லை இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? செஞ்சீங்களா? கணக்கு செய்றீங்களா? ரைட். என்ன ஆன்சர் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு? சொல்லுங்களே. சாரி, இது 80. 16 போட்டு அந்த 80. சரியா? 4x 1 சக 2x 2 18 சொல்லி கொடுத்திருந்தேன். சரியா? இந்த 80ல அது 16 சொல்லி முதல்ல கொடுத்திருந்தேன். 60ல அது 80யா மாத்திக்கொள்ளுங்க. சரியா? அதுல இப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன்? 2 கூறு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா x1 நான் 0 எடுக்கிறேன். 0 எடுத்தா அப்ப x1 சொல்ற இடத்துல நான் 0 போடுறேன். 2 x வர்க்கம் சாரி x2 சமன் 80. சமன்பாடு மாதிரி கொண்டு போனா தான் எனக்கு பெருமதியை கண்டுபிடிக்க முடியும். அப்ப கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா 4 0 0 2 x வர்க்கம் சமன் 80. சரியா? அப்ப இந்த 2 x வர்க்கம் இதுக்கு அங்கிட்டு போனா என்ன சரியும்? பிரிப்படும். அப்ப x வர்க்கத்திட பெருமதி என்னது? என்ன பெருமதி வந்துச்சு? 40. குட். அப்பா அடுத்தது x2. x2க்கு சொல்லுங்க பாப்பா. x2க்கு என்ன வந்துச்சுன்னு? இதே தான். x2ன்ற இடத்துல x2ன்ற இடத்துல 0வை போட்டுட்டு x1க்குரிய பெருமதி எவ்வளவு வந்துச்சுன்னு பாருங்க பாப்பா. எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சு? என்ன செய்றீங்க? இதை x1 மாத்துறீங்க. அப்படி இந்த x1 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல 0 போடுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? x2 சமன் எவ்வளவு வந்துச்சு? சரி, x1 சமன் 20. அப்ப கூறு என்னது? 20 0. அதே மாதிரி இப்ப அடுத்தது கண்டுபிடிங்க பாப்போம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு செஞ்சிட்டீங்க. அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு செய்யுங்க பாப்போம். அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு செய்யுங்க. அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்திருந்தேன்? அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்திருந்தேன்? x1 சக 3 x2 60. அப்ப x1க்கு 0 இருக்கிற நேரத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0 20 வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்துச்சு. x2 0 எடுக்கிற நேரத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 60 0 வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்துச்சு. நீங்க
x1 இதை 0 எடுத்து செய்தா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், x2 0 எடுத்து செய்யற நேரம் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்ப வச்சு சமன்பாடை வரைங்க பாப்போம், வரைபா வரைங்க பாப்போம். வரைபா வரைங்க பாப்போம். இப்ப இந்த வரைபை நாங்க எப்படி கொண்டு போலாம்? 10 20ன்னு கொண்டு போவோமா? எனக்கு பெரிய தானம் தானே, 10 20ன்னு சொல்லி கொண்டு போறோம். 10 20 30 40 50 60 70 80 அது மாதிரி இங்கனையும் கொண்டு போங்க. 10 20 30 60 70 80 சரியா? கொண்டு போயிட்டு வரைங்க பாப்போம். வரைஞ்சா உங்களுக்கு எப்படி வருது? முதலாவது என்னது? 40 20 தானே, 40 20. அடுத்தது என்ன வந்துச்சு? 20 60 தானே, 20 60 தானே, 20 60. நீங்க ஒழுங்கா வரைஞ்சீங்கன்னா இங்க ஒழுங்கா வரும், எனக்கு இந்த வைட் போர்ட்னால வர மாட்டேங்குது. சரியா? அப்ப அடுத்தது என்ன செய்ய சொன்னேன்? உங்களுக்கு எந்த பக்கம் குறியீடு கொடுத்திருந்தேன்னு பார்க்க சொன்னேன். இப்ப உங்களுக்கு குறியீடு கொடுத்தபடி பிளெக்சிபிள் பக்கம் உள்புறம் வருமா வெளிப்புறம் வருமா? உள்புறம் வருமா வெளிப்புறம் வருமா? உட்புறம் வரும். சரியா? உட்புறம் வரும். இப்ப உட்புறம் வருமா இருந்தா இது ரெண்டுக்குமான பொதுவான பக்கம் என்னது? இந்த தானே, இந்த துண்டு தானே பொதுவான பக்கம். இதுதானே பொதுவான பக்கம். அப்ப அத நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு என்ன செய்யறேன்? நான் இங்க A B C ன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். அப்ப ஏக்கான முதல் கூறு சொல்லுங்க பாப்போம். ஏக்கான கூறு என்னது? 0. ஏக்கான கூறு என்னது? 0 20. அடுத்தது பிக்கான கூறு என்னது? முதல் கூறுகள் எழுதி கொள்ளுங்க. பிக்கான கூறு என்ன வந்துச்சு? பிக்கான கூறு என்னது? நீங்க சரியா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு கணக்கா வரும். 11 18 வரும். சரியா? நீங்க ஒழுங்கா வரைஞ்சீங்கன்னா அது கணக்கா வரும். அடுத்ததுக்கான கூறு என்ன வந்துச்சு? சிக்கான கூறு 20 20 0 20 0 வரும். இந்த இருக்கு 20 0. சரியா? இத நீங்க என்ன செய்வீங்க? அந்த சமன்பாட்டுல போட்டு பிரதியிடுங்க. பிரதியிடுங்க பாப்போம். 80 செட்ல பிரதியிடணும். Z உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தேன் நாங்கன்னு? Z 80x 1 தக 108 2. சரியா? இப்ப இதுல x1 என்னது? 0. அப்ப 80 தர 0. x2 என்னது? இது x1 ன்னு அர்த்தம், இது x2 ன்னு அர்த்தம். அப்ப 180 தர x2 என்னது? 20. இது செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? பெருக்குனீங்கன்னா 3600 சொல்லி ஆன்சர் வரும். ஓகே? அடுத்தது வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு? 80 x1 இது x2. அப்ப x1 என்னது? 11. தக அடுத்தது என்னது? 180 18. அப்ப அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் 4120 வரும். சரியா? அடுத்தது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1600ன்ற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். இந்த வண்ண ஆன்சர்கள்ல மேக்சிமைசேஷன்ல என்ன செய்யணும்? பெருமையா பெருமதியை எடுத்துக்கொள்வீங்க. இதுல பெரிய பெருமதி என்னது? 4120. இது நீங்க Z போடுவீங்க. இங்க நீங்க x1க்கு பதிலா போட்டதை x1க்கு பெருமதியா போட்டுக்கொள்வீங்க. x2க்கு பெருமதியை இங்க x2க்கு நீங்க எடுத்த பெருமதியா போட்டுக்கொள்வீங்க. கிளியரா? டவுட் இல்ல தானே? இப்ப மினிமைசேஷன். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. மினிமைசேஷன்ல இது மேக்சிமைசேஷன்ல பெரிய கணக்கு நாங்க எடுக்கிறோம். மினிமைசேஷன் சொல்றது வந்து இன்கேஸ் மினிமைசேஷனோட இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வரைப்புல வந்து இன்கேஸ் உங்களுக்கு இப்ப நீங்க வரைஞ்சதுல வந்து இப்ப சொல்லுவோமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் வந்து இப்ப அந்த பக்கம் இல்லாம உங்களுக்கு எதிர்ப்புறம் கொடுத்திருந்தா
வெளிப்புறம் வர மாதிரி கொடுத்திருந்தா, அதாவது இந்த பக்கம் இல்லாம இந்த மாதிரி கொடுத்திருந்தா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் என்ன நடக்கும்? வெளிப்புறம் தான் வரும். என்ன பொதுவான விஷயம் என்னது? வெளிப்புறம் தான் வரும். இப்ப நீங்க வரைப பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வரைபோமே இந்த வரைபுல சரியா இப்படி வருதுன்னு வைங்க. சரியா? இப்ப இதுல நான் உங்களுக்கு கொடுத்திருந்த குறியீடு மத்த பக்கமா இருந்தா பிளெக்சிபிள் சைடு என்ன சைடு வரும்? வெளிப்புற பக்கம் தானே வரும். இப்ப வெளிப்புற பக்கமா இருந்தா இப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் என்னது? இதுக்கும் வெளிப்புறம் பொதுவானது, இதுக்கும் என்னது? வெளிப்புறம் பொதுவானது. அப்ப நான் என்ன செய்யறேன்? இங்க நான் மார்க் போட்டுக்கொள்றேன். சரியா? இங்க என்ன மார்க்க போட்டுக்கொள்றேன். அப்ப இத நான் இங்க ஏயாவும் இங்க பியாவும் இங்க சியாவும் எடுத்துக்கொள்றேன். இங்க இந்த ரெண்டு கூறுகள வரது ஒரு ஃபர்ஸ்ட் கூறாவும் இது ரெண்டுல வர ஒரு ஃபர்ஸ்ட் கூறாவும் இத நான் ஃபர்ஸ்ட் கூறாவும் எடுத்துக்கொள்றேன். மினிமைசேஷன் கணக்கு கொடுத்தா இப்ப நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு ஏ பி சின்னு சொல்லி நீங்க கண்டுக்கிட்டீங்க தானே இந்த ஆன்சர் வருது. இப்ப சும்மா சொல்லுவோமே ஏக்கு 72ன்னு வருது, பிக்கு 40ன்னு வருது, சிக்கு 32 வருதுன்னா மினிமைசேஷன் சொல்றது சின்ன பெருமதி. அந்த சின்ன பெருமதியை எடுத்து அந்த சின்ன பெருமதி வாரத வந்து Z ஆவும் எக்ஸ் அதுல வார அந்த இதை வந்து X1 ஆவும் X2 ஆவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. விளங்கிச்சா? இதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். ஒன்றும் இல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி அந்த அடையாளத்தை பார்த்துக்கொள்ளணும். உட்புறம் வருதா வெளிப்புறம் வருதான்ற அடையாளத்தை பார்த்துக்கொள்ளணும். கூறுகள் எடுத்துக்கொள்ளணும். இப்படி வரைஞ்சிட்டு நீங்க மினிமைசேஷனா மேக்சிமைசேஷனானு கணக்கை பார்த்துட்டு அதுண்ட X1 X2 X3 போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. கிளியரா? கிராஃபிக்கல் மெத்தட் சொல்றது வேற எதுவும் இல்ல. டவுட் இருக்கா யாருக்காவது? டவுட் இருக்கா? கிளியரா இருக்கீங்கன்னு நான் நம்பிக்கிறேன். ரெண்டாவது என்கிட்ட நீங்க கேட்ட விஷயம் வந்து நெட்வொர்க் கேட்டிருந்தீங்க. அப்ப நான் நெட்வொர்க்ட கிளாஸ் உங்களுக்கு நான் போட்டுட்டு அடுத்ததா பாஸ்ட் பேப்பர் இல்லாம ஸ்பெஷல் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா வரக்கூடிய ஸ்பெஷல் கொஸ்டின்கள் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த கொஸ்டின்களையும் நான் செய்யற மாதிரி உங்களுக்கு நான் போட்டு தரேன். அப்ப நாளைக்கு கிளாஸ் இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த கிளாஸ் நான் வியாழக்கிழமை செய்து விட மாட்டீங்களா? பாஸ்ட் பேப்பர் குறியீடுகள் தான் போட்டிருப்பாங்களே. உங்களோட ரெக்கார்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட பாடத்துக்கும் பாஸ்ட் பேப்பர் படி நான் கொடுத்துருக்கிறேன். ரெக்கார்டிங்க கன்சிடர் பண்ணுங்க. அந்த ரெக்கார்டிங்ல கிளியர் இல்ல கிராஃபிக்கல் மெத்தட் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சோ அந்த கிராஃபிக்கல் மெத்தடை நான் இங்க உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். அடுத்தது நெட்வொர்க் கிளியர் இல்லன்னு சொன்னாங்க. அப்ப நெட்வொர்க் அடுத்ததை படிப்பிக்கிறேன். அண்ட் சொல்லுங்க. சிமுலேஷன் கிளியர் இல்ல மேம். அடைக்குது. சிமுலேஷன் ஆமா அது கிளியர் இல்ல, அடைக்குது. அதுக்கு உங்களுக்கு வீடியோ கிளியர் இல்லன்னு சொல்றீங்களா? உடையில அப்படி அடைச்சு நின்றுது வீடியோ. ஓகே, நான் ஒரு கணக்கு ஃபுல்லா உங்களுக்கு நான் நெட்வொர்க்கு அடுத்ததான் உங்களுக்கு நான் ஃபுல்லா ஒரு கணக்கு நான் விளங்கப்படுத்தி காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு பாருங்க உங்களோட டிரைவ்ல என்ன பேப்பர் ஒரு குவிஸ்கப் தாள் எழுதின மாதிரி ஆன்சர் ஷீட் இருக்கும் ஒவ்வொரு பாஸ்ட் பேப்பர்ஸுக்கும். அதனால பாஸ்ட் பேப்பரோட அதையும் வச்சு பாருங்க. குவிஸ்கப் தாள் எழுதின மாதிரி ஆன்சர் ஷீட் எல்லா அவங்களோட டிரைவ்ல இருக்கு. அதுதான் உங்களோட அந்த பாஸ்ட் பேப்பருக்குரிய ஆன்சர்ஸ். ஓகேயா? அப்ப கிராஃபிக்கல் மெத்தட் கிளியர் தானே? அப்ப இன்னைக்கு கிராஃபிக்கல் மெத்தட முடிக்கிறேன். நாளைக்கு எனக்கு பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஆக்குல கிளாஸ் இருக்கு. புதன்கிழமை இல்லாம வியாழக்கிழமை நெட்வொர்க்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே? அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை மாதிரி உங்களுக்கு நான் ஒரு பாஸ் பேப்பர் ஃபுல்லா வித்தியாசமான கொஸ்டின்கள் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு உங்களோட கிளாஸ் நான் முடிக்கிறேன். ஓகே தானே? கிளியர் தானே? குரூப்ல திரும்பி திரும்பி கேட்டுக்கிறது இல்ல. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போடுங்க. நான் ஆன்சரை பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.